உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இன்னைக்கு நமக்கான இலக்கு அந்த ராணி செய்யற நவநாக பூஜையில வச்சு அவளை கொல்வதுதான். அது மட்டுமல்ல, நான் சித்தார்த்தை தூக்கியாக வேண்டும். உத்தரவு இச்சாதாரி. நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல பிரசவிக்க வேண்டும். உத்தரவு இச்சாதாரி. நீங்க என்ன பண்ணுன்னு நான் இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. அந்த ராணி லேசுப்பட்டவ கிடையாது. நீ அங்க போய் நவநாக பூஜை செய்யற நம்பூதிரிய தடுத்துரு. உத்தரவு இச்சாதாரி. நீங்களும் நான் சொன்னதை நேரம் பார்த்து செஞ்சிருங்க. உத்தரவு இச்சாதாரி. ஹே ராணி, கடைசி நேரத்துல பூஜை செய்யற இடத்த மாத்தி பூஜையை நல்லா செஞ்சு முடிச்சிடலான்னு பாக்குறியா? உன்னை பூஜை செய்ய நான் விடவே மாட்டேன்டி. நீ என் கையால சாகிறது உறுதி. லேக்கா வந்துட்டா பாரு. வாங்க லேக்கா, உங்களதான் காணோம்னு நினைச்சுனே இருந்தேன். ராணி, பூஜை ஏற்பாடெல்லாம் பலமா இருக்கே. அந்த இச்சாதாரி உங்க கண்ணு முன்னாடி வந்தா ஒரு வழி பண்ணிருவீங்க போல இருக்கே. நீங்களும் எங்களோட இருக்கிறீங்கிற நம்பிக்கையில தான் லேக்கா. என்ன ராணி இப்படி சொல்லிட்டீங்க? நான் இல்லாமையா? கண்டிப்பா அந்த இச்சாதாரி இங்க வரும். அப்படி அது வரும்போது நானும் ரெடியா தான் இருக்கேன். இந்த தடவை அது என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. லேக்கா, நீங்க தாத்தா பாட்டி ஏன் இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே நான் அந்த இச்சாதாரியோட மோதுறதுனால எனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு ரொம்ப பயப்படுறீங்க. இருக்காதா பின்ன? இருந்தாலும் உன் பக்கம் நியாயம் இருக்கு. அந்த நியாயமும் தர்மமும் உன்னை காப்பாத்திடுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குமா? நீங்க ராணி வீட்டுக்கு வர நம்பூதிரி தானே? ஆமாமா. ஆமா, இப்ப நீங்க எங்க போறீங்க? சாமி, நான் இப்ப பூஜைக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? சரி, நான் இப்ப அங்கதான் போறேன். நானே டிராப் பண்றேன். வா, கேரிக்கோ. சரி. போலாம்பா. ஹே நம்பூதிரி, பூஜைக்கா போற? பூஜைக்கு நீ அங்க போகவே போறதில்ல. அப்புறம் எப்படி அந்த பூஜை நடக்கும்னு நானும் பாக்குறேன். சாமி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளுமா. இந்த நவநாக பூஜை செஞ்சா இச்சாதாரியை அழிச்சிட முடியும்னு நீங்க நம்புறீங்களா? அப்படிதானம்மா பரிகாரத்துல போட்டிருக்கு. முன்னோர்கள் அதை செய்யாம அப்படியெல்லாம் எழுத மாட்டாங்கம்மா. ஓ அப்படியா? இல்ல, நீங்க பண்றதெல்லாம் எனக்கு என்ன அந்த இச்சாதாரி வேடிக்கை பார்த்துட்டு சும்மாவா இருக்கும்? அது எப்படி இருக்கும்? அது இந்த பூஜையை செய்ய விடாம 1000 வழிகளை யோசிச்சு தடுக்க பார்க்கும். நானும் ராணிக்காக இந்த விஷயத்துல இறங்கி இருக்கம்மா. நீ சொன்னது சரிதான். அது எப்படி அந்த இச்சாதாரி சும்மா இருக்கும்? இப்படி இருக்குது. என்ன இப்படி இருக்குது? தம்பி, என்னாச்சு? என்னன்னு தெரியல சாமி.
திடீர்னு ஏதோ முதுகுல அரிப்பு செடி பட்ட மாதிரி ரொம்ப அரிக்குது. தம்பி பாத்து. தம்பி என்ன செய்யற? ஏய் தம்பி 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 ஏய் போண்டா என்று நாராயணி எந்த இது சோதனை? ஏய் உண்மையாவே அந்த பாம்பாட்டி பொண்ணு லேகா தானா? லேகாவே உண்மை இல்ல, மோகினி தான் என்னோட உண்மையான பேரு. ஏய் 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 நீ நீ ஏய் என்னாச்சு நம்பூதிரி? ஏய் நீ ஆமா, நான் தான் இச்சாதாரி. என்ன பண்ற? என்ன தெரியல, ராணி செய்யற பூஜைக்கு உன்ன மாதிரி நான் அங்க போயிருவேன். உன்னை நான் விடவே மாட்டேன். என்ன நம்பூதிரி, அந்த ராணி தான் லூசு மாதிரி இச்சாதாரிய அழிச்சே தீருவேன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு நிக்கிறா. அவளுக்கு தான் அறிவில்ல. இவ்வளவு வேதங்களை படிச்ச நீங்களே இப்படி பேசுறீங்களே, உங்களுக்கும் அறிவில்ல. அவ ஒரு சாதாரண மனுஷி. இவ்வளவு சக்தி வாய்ந்த இச்சாதாரியான என்ன அழிக்க முடியுமா? தமன்னா, அந்த ராணி நம்மள முட்டாளாக்க பாத்திருக்கா. ஐயோ, எதுவா இருந்தாலும் தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க லேகா. அந்த ராஜமகுடிய பத்தி நாகலோக புத்தகத்துல இருக்கா என்ன? நான் அந்த மாதிரி எதுவும் படிச்சதா தெரியலையம்மா. அந்த நாகலோகத்தோட ஒரிஜினல் புக்கு என்னாண்டதா பத்திரமா இருக்குது. அதே மாதிரி நான் வச்சிருந்த டூப்ளிகேட் புக்கை தான் அன்னைக்கு ராத்திரி யாரோ திருடின்னு போயிட்டாங்க. எனக்கு தெரியும் சாமி, அந்த புக்கை அதான் எத்தனை போய் பார்க்கும்னு. என்ன குழப்புற ராணி? ஐயோ சாமி, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? இவ்ளோ கிரிமினலா யோசிக்க தெரிஞ்ச எனக்கு அந்த புக்கை இச்சாதாரி தான் எடுக்க வரும்னு நான் யோசிச்சிருக்க மாட்டேனா? அதத்தான் சொன்னேன். அந்த இச்சாதாரி எப்போ யார் உருவத்துல வேணாலும் வரும்னு எனக்கு நல்லா தெரிஞ்சுதான் அந்த புக்கோட ஒரிஜினலை நான் எடுத்துக்கின்னு அதே மாதிரி ஒரு புக்கை டூப்ளிகேட்டா நான் செட் பண்ணி வச்சிருந்தேன். அந்த இச்சாதாரி பாம்பு எத்துன்னு போனது அந்த டூப்ளிகேட்டை தான். ஒரிஜினல் புக்கு என்னாண்டதா இருக்குது. அதுலதான் இந்த ராஜமகுடிய பத்தின ரகசியமும் இருக்குது. ராணி ரூம்ல இருக்கிற புக்கை எப்படியாவது எடுத்துட்டு வந்துருன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. நீயும் கஷ்டப்பட்டு அந்த புக்கை எடுத்துட்டு வந்தியே, அது ஒரிஜினல் இல்ல, டூப்ளிகேட். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.